வந்து பூபசான் கட்டியிருந்தாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் குத்தகைக்கு எடுத்த மணிக்கு ஒரே இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் மணிக்கு எழுதி கொடுத்துருவாங்களா இல்ல மறுக்கின்றது விடுவாங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப சாப்பிடுறதுக்கு ஒரு ரூபாய், இப்ப பாத்ரூமுக்கு நான் 10 ரூபாய் எடுப்பாங்க. அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் அன்பான உறவுகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கம்பம் நகரம் சார்பாக மாறனின் அன்பான வணக்கங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கம்பம் நகரம் சார்பாக கம்பம் நகராட்சி ஆணையாளரையும் கம்பம் நகராட்சியும் வன்மையா கண்டிக்கிறோம். கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட நிறைய வணிக வளாகங்கள் இருக்கு, கழிப்பறை இருக்கு, டூ வீலர் பைக் ஸ்டாண்ட் இருக்கு. இதுகள் எல்லாம் பார்த்தா உட்கார்ந்த மனையில உட்கார்ந்துருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 2006 2005 அந்த பீரியட்ல வந்து பூபசான் கட்டியிருந்தாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் குத்தகைக்கு எடுத்த மணிக்கு ஒரே இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் மணிக்கு எழுதி கொடுத்துருவாங்களா இல்ல மறுக்கின்றது விடுவாங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்கேயுமே ஒரு ஆட்டோ அனௌன்ஸ் பண்ணி தண்டு விட மாட்டேன்றாங்க, எதுவுமே செய்ய விட மாட்டேன்றாங்க. இருக்கிறவனுக்கு அப்படியே குத்தகை ஓடுறவனுக்கு உட்காந்துருக்காங்க. ஏன் வேற யாருமே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாதா? வாய்ப்புகளை மாற்றி வழங்கணும். மறியெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம்னா அந்த குறிப்பிட்ட வருஷத்துல வந்து மறியெல்லாம் வரணும். அதை வந்து பொதுமக்கள் இடத்துல வண்டியில ஃபுல்லா அனுப்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு டெபாசிட்டை கட்ட சொல்லிட்டு டெண்டர் வச்சு ரீடெண்டர் கம்பல்சரியா விடணும். இதை செய்யறதே கிடையாது. அங்கேயே குண்டா செட்டிக்குள்ளேயே கூரை ஓட்டிக்கிட்டு அங்கனுக்குள்ளேயே ஓட்டி முடிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்புறம் என்ன திட்டங்களை போட்டு நீங்க சரியா செஞ்சு முடிக்க? 2வது கழிப்பறை எல்லாம் எடுத்துக்கங்க. கம்பத்துல வந்து பொது கழிப்பறை இருக்கு, புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. நகராட்சி கட்டுப்பாட்டுல கிட்டத்தட்ட 6 கழிப்பறைகள் கம்பம் நகரத்துக்குள்ள இருக்கு. கம்பம் நகராட்சி கட்டுப்பட்ட கழிப்பறைகள். இதுல என்ன செய்யறாங்க? டெண்டரை விட்டு எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. நடத்தது நல்ல விஷயம், ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனா கட்டணம் இடத்துல மலம் கழிக்க 10 ரூபா, சிறுநீர் கழிக்க 5 ரூபா. ஏப்பா நான் என்ன சொல்றேன், ரேஷன் கடையில ஓசி அரிசி இல்லைங்க, அம்மா உணவகத்துல 1 ரூபாய்க்கு இட்லி வருது, 5 ரூபாய்க்கு மதியானம் சாப்பாடு வருது. இப்ப சாப்பிடுறதுக்கு 1 ரூபாய், இப்ப பாத்ரூமுக்கு நான் 10 ரூபாய் எடுப்பாங்க. இதுல நம்ம ஆர்டியில போட்டு ஒரு ரிப்போர்ட்டை வாங்குறான் மேல இருந்து, அதுல வந்து ஒரு டெண்டர் எப்படி எடுத்துக்காராமா, 1 ரூபா 50 பைசாக்கு நான் வந்து மலம் கழிக்க நான் வந்து அனுமதி கொடுக்குறேன் பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் எடுத்திருக்காரு. அப்ப திருப்பி அப்படி டெண்டர் எடுத்திருக்காரு, ஆனா 10 ரூபாய்க்கு கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு ஆணையாளர்கிட்ட கேட்டோம்னா, நாங்க வந்து உறுதிய உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் மாறு வருஷத்துல போய் நான் ரைடு போறேன், திருப்பி வருது. அது ஓப்பனா பப்ளிக் டாய்லெட்ல என் 10 ரூபாய் அச்சு எடுத்து ஒட்டியே 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 10 ரூபாய்க்கு நீ டெண்டர் எடுத்து நீ ஓட்டுனீண்டா ஓட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. 1 ரூபா 50 பைசாக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ 10 ரூபா எப்படி வாங்கலாம்? சரி அப்படி இப்படி நீங்க போய் ஆமா 10 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வீங்கன்னா, நாங்க டெண்டரை கேன்சல் பண்ணுவோம் சொல்லி எத்தனை நாள் ஆகி போச்சு. இன்னும் அங்க 10 ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இவர் போய் ஒவ்வொரு சைட்ல மாமூல் வாங்குறாரு. அந்த காரணத்தினால இவருக்கு வந்து மாமூல் வாங்குற காரணத்தினால இருக்கிறது இந்த பூரா திருட்டு கம்னாட்டி போயிடுங்க, பூரா பிறைக்கு நீ போயிடுங்க. நகராட்சி ஆணையாளர் வந்து இருக்கக்கூடிய இந்த கழிவறைகள்லாம், நகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கழிவறைகள் எங்கெங்கெல்லாம் டெண்டர் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் சர்வே போய் உள்ளுக்குள்ள எப்படி இருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி நீட்டா இருக்கா, மக்கள் நம்மளுக்கு டெண்டர் எடுத்தா அந்த அமௌண்ட் தான் அவங்க போட்டு வாங்குறாங்களா, அப்படி வாங்காத பட்சத்துல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து மேல அடுத்தாச்சு மாதிரி கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளேல இவ்வளவுதான் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட வைக்கணும். இது வந்து நகராட்சி ஆணையாளரோட வேலை. இருக்கக்கூடிய நகராட்சியில இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே அங்கதான் இருக்காங்க, எல்லா பக்கம் போறாங்க வர்றாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆர்டி ஸ்கேன் ஆர்டி ரிப்போர்ட்டை இந்த ஃபைல் கூட நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்க, நடவடிக்கை எடுக்கணும். ஐயா இப்போதைக்கு வந்து இந்த 2 வேலையை பாருங்க, இந்த 2 வேலையை பார்த்து இந்த ரீடெண்டர் விடுறது, இதுக்கப்புறம் இந்த கழிப்பறைகள், அதுக்கப்புறம் அங்க வந்து கிட்டத்தட்ட 15 ரூபாய் 20 ரூபா வாங்குறாங்க பைக் பார்க்கிங்க்கு. இதுவுமே வந்து நகராட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் டெண்டர் கொடுத்தா எடுத்துருக்காங்க. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து நம்மளுடைய நகராட்சி கட்டுப்பாட்டுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்து அங்க ஒரு லைனுக்கு கொண்டு வாங்க, அப்பதான் சரியா இருக்கும். அதனால மேல வந்து இது மாதிரி இதே சூழ்நிலை கம்ப நகராட்சியில நீடிச்சுருந்தா அதுக்கு அடுத்து நாங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை கட்சி மூலமா நாங்க அதுக்கு என்ன தேவையோ அந்த வேலை செய்யும். நகராட்சி ஆணையாளர் வந்து இதை தலையிட்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கிட்டு மேலும் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அண்ணா அவர்களா இந்த வீடியோ அவருக்கு தெரிஞ்சுக்கின்ற பட்சத்துல இந்த நகராட்சி ஆணையாளர் மேல வந்து இதன் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படின்றதுல நம்பிக்கை உண்டு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி கம்பம் நகரம் மாறன் அவர்களின் அன்பான வணக்கங்கள்.